ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட பொங்கல் சீர் vlog தான் பார்க்க போகிறோம். எனக்கு என்னோட அப்பாவும் அம்மாவும் என்ன பொங்கல் சீர் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத தான் இந்த vlogல பார்க்க போகிறோம். டெல்டா சைடு இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், தீபாவளி பொங்கல் வந்தாலே நம்ம அம்மா வீட்டிலேருந்து நமக்கு சீர் வந்துடும். அந்த மாதிரி இந்த வருஷம் சீர் வந்து எனக்கு இங்கே சென்னை வீட்லேயே வச்சுட்டாங்க. யூஸ்வலாக எப்போவுமே வந்து தஞ்சாவூரில் போய் தான் சீர் வச்சுட்டு வருவாங்க. பட் அத்தை மாமா கிட்ட சொல்லிவிட்டு அம்மா வந்து இங்கே எங்கள் ஹஸ்பண்ட் இருக்கும் போதே சீர் வச்சுட்டாங்க. கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்து அம்மா பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே டைமில் வந்து அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து பூஜை ரூம் எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி பூவெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டேன். இந்த வீடியோவை எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, அப்படி பார்க்குறதா இருந்தால் உங்கள் ஊரில் தீபாவளி பொங்கல் சீர்லாம் கொடுக்குற வழக்கம் இருக்கா? அதே மாதிரி வருஷம் வருஷம் உங்கள் வீட்டிலேருந்து பொங்கல் சீர் தீபாவளி சீர்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்க 3 பேருக்குமே ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து பொங்கலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து அம்மாவே வந்து வாங்கி வச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நான் பொங்கலுக்கு வாங்க வேண்டியது எதுவுமே பேலன்ஸ் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். சீரை கையில் குடுத்துட்டு, கண்டிப்பாக பொங்கலுக்கு வந்துருங்க அப்படின்னு அவங்க மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. அவங்களும் வந்து சரி கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. பிகாஸ் இந்த டைம் பொங்கலுக்கு அவங்களால ட்ராவல் பண்ணி வர முடியாது. அதனால தான் அவங்க இருக்கப்பவே பொங்கல் சீர் கொடுத்துடலான்னு இப்போவே வந்து கொடுத்துட்டாங்க. பொங்கல் சீர்லாம் வாங்கி முடிச்சுட்டு நானு, பாப்பா, என்னோடய ஹஸ்பண்ட் 3 பேரும் சேர்ந்து ஒரு அவுட்டிங் போயிட்டு வரலாம், நைட் அவுட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஃபேவரட்டான பரோட்டா ஷாப் இங்கே வேளச்சேரியில் இருக்குது. அந்த ஷாப்பில் போயிட்டு கொத்து பரோட்டா சாப்பிடலாம் அப்படின்னு தான் நாங்கள் 3 பேரும் வந்து நைட் அவுட் போயிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சரி அங்கேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு அது எல்லாத்தையும் வாங்கிட்டு போனோம். பிகாஸ் அவங்களுக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு, ரொம்ப நேரமும் நம்மளால் வெளியில் இருக்க முடியாது. ஸோ அதனால் அதை வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எல்லாருமே பொங்கலுக்காக ஈகரா வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து இந்த பொங்கல் தை பிறக்கும்போது நமக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல வழி பிறக்கணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான vlogs எல்லாம் பார்க்குறதுக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய்.